சொனாட்டா சாஃப்ட்வேர்ஸ் பற்றி அனாலிசிஸ் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு நண்பர் கேட்டிருக்காரு. அவர் மட்டும் இல்லை, நிறைய பேர் இந்த ஸ்டாக்கை பற்றி கேட்குறதுனால தான் அனாலிசிஸ் இந்த ஸ்டாக்கை பற்றி பண்ணுறோம். ஸ்டாக் ஆல் டைம் ஹைலேருந்து இப்போ 57% டிஸ்கவுண்ட்டில் இருக்குது. ஃபினான்ஷியலாகவும் கொஞ்சம் ஸ்டேபிளாக தான் இருக்குது. நம்மகிட்ட ஸ்டாக் என்ன சொல்லுது, டெக்னிக்கலாக ஸ்டாக் என்ன சொல்லுது, இதை நம்ம ஹோல்ட் பண்ணலாமா, வாங்கலாமா, இல்லை வித்துட்டு வெளியே வரலாமான்றதை லாஸ்ட்டாக சொல்கிறேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபினான்ஷியல் ரேஷியோஸை பார்த்தீங்கன்னா பிஇஜி மட்டும் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. ப்ரைஸ் டு புக் வேல்யூ கொஞ்சம் அதிகமாக இருக்குது. கேஷ் ஃப்ளோ நெகட்டிவாக இருக்குது. மற்றபடி ஃபினான்ஷியல்ஸ் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குது. ஃபினான்ஷியல்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னே சொல்லணும். ஃபண்டமெண்டல்ஸை பார்த்தீங்க, வேல்யூவேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பிஇஜி, பிபி ப்ரைஸ் டு புக் வேல்யூ கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ப்ராஃபிட்டபிலிட்டி பார்த்தோன்னா ஆர்ஓஇ, ஆர்ஓசி எல்லாமே ரொம்ப ரொம்ப பக்காவாக இருக்குது. அசட் அலோகேஷன் ஸ்டேபிளாக பண்ணியிருக்காங்க. ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்துன்னு பார்த்தோன்னா டெப்த்தே இல்லை, எந்த ஸ்டாக்கையும் பிளெஜ் பண்ணலை, ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. க்ரோத்தையும் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் க்ரோத் மட்டும்தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, பட் சேல்ஸ் க்ரோத் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ஃபினான்ஷியலாக ஸ்டாக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ டெக்னிக்கலாக பார்ப்போம், ஸ்டாக் இப்போ வாங்கலாமா வேண்டாமான்றதை பார்க்கலாம். ஸோ இப்போ நான் ஸ்டாக்கோட முக்கியமான டிமாண்ட் ஜோன்ஸை மட்டும் வரைஞ்சிருக்கேன். ப்ரீவியஸாக இருந்த ஆல் டைம் ஹையை ஒரு ரெசிஸ்டன்ஸாக வச்சு பெரிய ஃபால் வந்து அதுக்கப்புறமும் பிரேக் அவுட் கொடுத்து இப்போ ஸ்டாக்கு அதே லெவலில் இப்போ வந்து நிற்கிது. ஸோ 57% ஆல் டைம் ஹைலேருந்து ஃபால் வந்திருக்கு. இதை ஃபிபனாக்கியும் போட்டு பார்த்தா தான் தெரியும். ஸோ ஸ்டாக்கை பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 0.618 357 லெவல்ஸு அதே லெவலில் தான் இப்போ ஸ்டாக் இருக்குது. ஸோ டிமாண்ட் ஜோனும் தொட்டிருக்கு, ஃபிபனாக்கியும் 0.618 அதாவது கோல்டன் ரேஷியோவில் இருக்குதுன்னு சொன்னாலே ஸ்டாக் இந்த மாதிரி பெரிய ஃபால் வந்து கோல்டன் ரேஷியோவையும் டிமாண்ட் ஜோனையும் தொடுதுன்னு சொன்னாலே அது லாங் டேர்முக்கு எடுக்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்குதுன்னு அர்த்தம். இது என்னோட அனாலிசிஸ் படி நான் சொல்கிறேன். நீங்கள் லாங் டேர்முக்கு எடுக்கிறதா இருந்தால் டெஃபினட்டாக இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணலாம். கண்டிப்பாக உங்கள் அனாலிசிஸ் பண்ணுங்கள். ஷார்ட் டேர்ம்க்கோ ஸ்விங் ட்ரேடிங்கோ எடுக்கிறதுக்கு இந்த ஸ்டாக் இப்போ கண்டிப்பாக ஒத்து வராது. இந்த மாதிரி டீட்டெயில்டான அனாலிசிஸை பார்க்கறதுக்கு பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.